மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்று முதல் ஏற்கனவே சொன்னது போல் வார பலன்கள் ஆரம்பம். 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி முடிய வார பலன்களை பார்ப்போம். இது தினசரி பலன்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும். அதே நேரத்தில் வார பலனாகவும் இருக்கும், உங்களுக்கு பிடித்தமானதாகவும் இருக்கும். மனப்பூர்வமாக நம்புகின்றேன். எனவே இன்று முதல் இந்த வார பலன்களை பார்ப்போம். அன்பர்களே, 15ஆம் தேதி அஸ்வினி நட்சத்திரம். இந்த நாளுக்கு உண்டான பலன் என்ன? இந்த நாள் புகழ் தரும் நாளாக காட்டுகிறது. முக்கியமான ஒரு வேலையை செய்து ஒரு புகழினை நீங்கள் தேடிக்கொள்ளும் நல்ல நாளாக காட்டுகிறது. காலை 10:30 மணிக்கு மேல் இந்த யோகம் ஆரம்பம். 16ஆம் தேதி இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கிறது? நல்ல நாள். நேற்றைய தினம் தொடங்கிய அந்த யோகம் இன்றைய தினம் மதியம் 12 மணி வரை நீடிக்கும். இதற்குள் பல நல்ல விஷயங்களை நீங்கள் முடித்து கொள்ளலாம். நல்ல நாள் இந்த நாள். 17ஆம் தேதி இந்த நாள் எப்படி இருக்கிறது? வெற்றி, போட்டி பந்தயங்களில் வெற்றி, கடினமான ஒரு வேலையை கையில் எடுத்து அதில் வெற்றியை காணும் நாளாக இருக்கிறது. 12 மணிக்கு மேல் இந்த யோகம் 12 மணிக்கு மேல் தொடங்குகின்றது. 18ஆம் தேதி எப்படி இருக்கிறது? நல்ல நாள். உங்களுக்கு உயர்வினை தரும் நாள். எடுத்த காரியத்தை அல்லது மேலிடம் உங்களுக்கு கொடுத்த காரியத்தை திறம்பட செய்து முடித்து நற்பெயர் பெறுவீர்கள். நல்ல நாள் இந்த நாள். 20ஆம் தேதி அஸ்வினி நட்சத்திரத்து அன்பர்களுக்கு குதூகூலமான நாள். எண்ணி எண்ணி மனம் மகிழத்தக்க வகையில் ஒரு வேலை நடைபெறும் அல்லது ஒரு மங்கள காரியத்தை முடித்து வைப்பீர்கள் அல்லது மங்கள காரியம் உங்களுக்கே முடியலாம். சந்தோஷம் தரும் நாள். அன்பர்களே, மேற்சொன்ன தேதிகளில் நல்லபடியாக இருக்கிறது. முயன்று வேலை செய்து நற்பலன்களை நீங்கள் அடைவீர்கள். சொல்லப்படாத நாட்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். கவனம் என்று சொன்னால், இப்பொழுது காலையிலே செல்கிறோம், ஸ்பீட் பிரேக்கர் வருகிறது. என்ன செய்கிறோம்? வேகத்தை குறைத்து அந்த ஸ்பீட் பிரேக்கரை தாண்டுகின்ற வரையில் சற்று கவனமாக இருந்து பின் வேகம் எடுத்து இலக்கை அடைகிறோம். கொஞ்ச நேரத்திற்கு கவனம் தேவைப்படுகிறது. அதை போன்ற கவனம் மற்ற நாட்களில் வேண்டும். அன்பர்களே, நல்ல நாட்களை நல்லபடியாக பயன்படுத்தி நன்மைகள் பல நீங்கள் பெற நாங்கள் வாழ்த்துகிறோம். வணக்கம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி? 15ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நாள். உங்கள் வித்தையை காட்டி ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும் நாள். நற்புகழ் உண்டு. இவையெல்லாம், இந்த நன்மைகள் எல்லாம் காலை 10:30 மணிக்கு மேல் நடைபெறும். 16ஆம் தேதி
வியாழக்கிழமை எப்படி இருக்கிறது? நன்றாக இருக்கிறது. உங்கள் சேவை சிலருக்கு தேவை என்றாகி அவர்கள் உங்களை மதிக்கும் நாளாகவும் விரும்பி அழைக்கும் நாளாகவும் இருக்கிறது. இந்த செயல், இப்படி அழைத்தல் காலை 11 மணிக்கு மேல் நடைபெறும். 17ஆம் தேதி பரணி நட்சத்திரருக்கு வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கிறது? நல்ல நாளாக இருக்கிறது. நீங்கள் எண்ணியது நடக்கும். புகழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கிறது. பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எதிர்ப்புகள் குறையும், எதிர்ப்புகள் மறையும், புதிய உறவுகள் உருவாகும். குறிவைத்து, நீங்கள் வைத்த குறி தப்பாது, குறிவைத்து நீங்கள் செய்யும் செயல் உங்கள் எண்ணம் போல் நடைபெறும். இருபத்தி 21ஆம் தேதி நல்ல நாள், நல்ல நாள். சில நல்ல விஷயங்களை, எல்லோரும் போற்றுகின்ற ஒரு நல்ல விஷயத்தை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக செய்து நல்ல பெயரை எடுப்பீர்கள். அன்பர்களே, மேற்சொன்ன தினங்கள் உங்களுக்கு மிக மிக நல்லபடியாக இருக்கின்றன. அந்த நாட்களில், அந்த நேரங்களில் நீங்கள் முயன்று வேலை செய்தால் நிச்சயமாக வெற்றிக்கனி பறிக்கலாம். மற்ற நாட்கள், சொல்லப்படாத மற்ற நாட்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நல்ல நாட்களில் நீங்கள் நல்லதை பெற்று நல்லபடியாக இருக்க மனதார வாழ்த்துகிறோம். வணக்கம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 15ஆம் தேதி நன்றாக இருக்கிறது. உங்களது முயற்சி, உங்களது செயல்பாடுகள் இன்று நீங்கள் எதிர்பார்த்ததை விட வெற்றியை கொடுக்கும். இந்த வெற்றி எப்போது ஆரம்பிக்கின்றது? காலை 10:30 மணிக்கு பிறகு ஆரம்பிக்கின்றது. அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், உயர்வீர்கள். பதினாறாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நாள், வெற்றி கிடைக்கும் நாள். காலை 11 மணிக்கு மேல் மிக மிக நன்றாக இருக்கிறது. 11 மணிக்கு மேல் ஒரு சந்தர்ப்பம் வரும், ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உயர்வீர்கள் நிச்சயமாக. பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். உங்கள் விருப்பங்களில் வீடு அடங்கும். சொந்த வீடு வேண்டுமென்று விரும்புகின்ற அன்பர்களுக்கு இந்த நாள் அதற்கு உண்டான ஒரு நல்ல வழியை காட்டும் நாள். பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை புகழ் பெறும் நாள். இந்த நாளில் நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்துவீர்கள். சாதனை என்றால் அடுத்தவர்களால் முடியாததை நீங்கள் செய்து காட்டுவது சாதனை. அந்த சாதனை இன்று உங்களால் முடியும். இருபதாம் தேதி
திங்கட்கிழமை ஒரு புண்ணிய காரியம் உங்களால் நடக்கும். திக்கற்றவர்களுக்கு உதவி செய்தால் ஈசனுக்கே செய்தது போல் அறநூல்கள் சொல்லுகின்றன. இன்றைய தினம் அதுபோன்ற ஒரு தர்ம செயலை செய்ய இருக்கின்றீர்கள். மேலும் நீங்களும் நன்றாக இருக்கின்றீர்கள். இந்த 2 நல்ல விஷயங்கள் இன்று உங்களுக்கு நடக்கும். அன்பர்களே, நல்ல நாட்கள் என்று சொல்லப்பட்ட விஷயங்களை மனதில் வாங்கி அந்த நாளையும் நேரத்தையும் பயன்படுத்தி செயல் புரிந்து நீங்கள் நல்ல நிலையை அடைய வேண்டும். சொல்லப்படாத நாட்களில் சற்று கவனமாக இருங்கள், போதும். மற்றபடி நீங்கள் நல்லபடியாக இருக்க மனதார வாழ்த்துகிறோம். வணக்கம். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 15ஆம் தேதி புதன்கிழமை நன்றாக இருக்கிறது. இதை செய்தால் நன்றாக இருக்கும் என்று ஏதோ ஒரு உள்ளுணர்வு உணர்த்தி முதலில் சற்று காலம் தாழ்த்தி பிறகு செய்துதான் பார்ப்போம் என்று நீங்கள் செய்யத் தொடங்கிய ஒரு வேலை உங்களுக்கு நன்மையை செய்கிறது. இன்று பதினாறாம் தேதி வியாழக்கிழமை நேற்று தொடங்கிய யோகம் இன்று 12 மணி வரை, மதியம் 12 மணி வரை ஒளி வீசும். இந்த காலத்தை நன்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பதினேழாம் தேதி பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கிறது? ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும். அது வேண்டும், இதை அடைய வேண்டும் என்று ஆசை இருக்கத்தான் செய்யும். நீங்கள் என்ன விதிவிலக்கா? உங்களுக்கும் இருக்கிறது. அந்த ஆசை இன்று நிறைவேறும். மதியம் 1 மணிக்கு மேல் இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல பெயர் உண்டு. பல நாட்களாக நீங்கள் செய்த ஒரு வேலை பலராலும் கண்டுகொள்ளாமல் இருந்த அந்த வேலை இன்று வெளிச்சத்துக்கு வந்து உங்களுக்கு வெளிச்சம் தருகிறது, புகழ் தருகிறது. நல்ல நாள் இந்த நாள். 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. இன்றைய தினம் வெற்றி உங்களை விடாது. நீங்கள் விலகி இருந்தாலும் உங்களை பிடித்து கொள்ளும் வெற்றி. அந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு. அன்பர்களே, நல்ல நாட்கள் என்று சொல்லப்பட்ட நாட்களில் தைரியமாக செயல்பட்டு நீங்கள் விரும்பியதை பெற்றுக்கொள்ளலாம். சொல்லப்படாத நாட்களில் கவனம் தேவை. எப்படிப்பட்ட கவனம் தேவை என்று ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன். அதேபோல் கவனம் இருந்தால் போதும். மற்றபடி இந்த நல்ல நாட்களில், நல்ல நேரங்களில் பல காரியங்களை செய்து உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளுங்கள். உயர்த்தி கொள்வதற்கு வாழ்த்துகிறோம். வணக்கம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 15ஆம் தேதி புதன்கிழமை
நல்ல நாள். மக்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுவது பணம். இன்றைய தினம் அந்த பண விஷயம் உங்களுக்கு முழு திருப்தியை கொடுக்கும். அதுவும் காலை 10:30 மணிக்கு மேல் இந்த நல்ல சம்பவம் நடக்க ஆரம்பிக்கும். 16ஆம் தேதி வியாழக்கிழமை. நேற்று தொடங்கிய அந்த யோகம் இன்றைய தினம் மதியம் 2 மணி வரை இருக்கும். இந்த காலத்தை பயன்படுத்தி வேண்டிய பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் இன்று உங்களது பேச்சால் வெற்றி. பேச வேண்டிய விஷயத்தை பேச வேண்டிய முறையில் பேசி வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். நல்ல நாள். 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நாள். இந்த நாள் உங்கள் முயற்சி கைகூடும் நாள். தேவைப்பட்ட உதவிகள் உடனடியாக கிடைத்து உங்கள் துன்பம் போகும், இன்பம் வரும். நல்ல நாள். இந்த நாள். 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. உங்களுக்கென்று சொந்தமாக ஒன்றை, அதுவும் நீங்கள் விரும்பிய ஒன்றை பெறுகின்ற நாளாக காட்டுகிறது. சுகம் தரும் ஒரு இடத்திற்கு இன்று நீங்கள் அழைத்துச் செல்லப்படுவீர்கள். 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நாள். பரிபூரண அதிர்ஷ்டம் கிடைக்கும் நாள். இந்த நாளில் இதுவரை நீங்கள் அனுபவித்திராத ஒரு நன்மையை அடைவதற்கும் வாய்ப்பு உண்டு. கவனத்தில் வையுங்கள். நண்பர்களே, நல்ல நாட்களில், சொல்லப்பட்ட நல்ல நாட்களில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்ற காரணத்தால் கடுமையான ஒரு உழைப்பு, எந்த அளவுக்கு உங்களுக்கு உழைப்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு செல்வம் சேரும். சொல்லப்படாத நாட்களில் சற்று கவனம் வேண்டும். நீங்கள் நல்லதை செய்து நல்லதை பெற்று நல்லபடியாக இருக்க வாழ்த்துகிறோம். வணக்கம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 15ஆம் தேதி எப்படி இருக்கிறது? உங்களது பேச்சு வன்மை பிரமாதமாக இருக்கிறது. கல்லையும் கரைக்கும் பேச்சு இன்று உங்கள் பேச்சு இன்று. இதனால் ஒரு சில பெரிய நன்மைகளை இன்று நீங்கள் பெறுவீர்கள். காலை 11 மணிக்கு மேல். 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. எந்த வேலையை எப்படி செய்தால் வெற்றி கிடைக்கும் என்ற சூட்சமம் அறிந்து அதன்படி செய்து வெற்றியை நீங்கள் பார்க்கும் நாள் இந்த நாள். 18ஆம் தேதி சனிக்கிழமை. எந்த ஒரு வேலையையும் யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு செய்து இருக்கும் இடத்தில் நல்ல பெயரையும் நல்ல வரவையும் பெற்றுக்கொள்வீர்கள் இன்று. 20ஆம் தேதி திங்கட்கிழமை. புகழ் கிடைக்கும் நாள். இன்றைய தினம் செயற்கரிய ஒரு செயலை செய்து அந்த செயலால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். நல்ல நாள். 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை.
நல்லதோர் எண்ணம் உருவாகி அந்த எண்ணத்தை செயல்படுத்தி உறவுகளை வளர்த்து நீங்கள் உயரும் நாள் இந்த நாள். அன்பர்களே, சொல்லப்பட்ட நாட்கள் எல்லாமே நன்றாக இருக்கிறது. இந்த நாட்களில் தொய்வின்றி வேலை செய்து நன்மையை பெற வேண்டும். முக்கியமாக சொல்லப்படாத நாட்களில் கொஞ்சம் கவனம் வேண்டும். நீங்கள் சொல்லப்பட்ட நல்ல நாட்களில் நல்லபடியாக வேலை செய்து நல்லதை பெற்றுக்கொள்ள வாழ்த்துகிறோம். வணக்கம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 16ஆம் தேதி வியாழக்கிழமை நல்ல நாள். உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாள், கூடவே புகழும் கிடைக்கிறது. 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பணம், தேவைப்பட்ட பணம் வருகிறது. உங்களுக்கு பண முடை ஏதேனும் இருந்தால் இன்று அது நீங்களாம். பண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சாதகமான பலன் இன்று உங்களுக்கு நடக்கும். 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று நீங்கள் செய்யும் ஒரு வேலையை, அதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சியை, ஆத்மார்த்தமாக செய்யும் உங்கள் செயலை பாராட்டாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். உங்கள் விரோதி கூட பாராட்டுவார். அத்தகைய செயல் சிறப்பு இன்று நீங்கள் காட்டும் சிறப்பு. 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். புதிதாக ஏதேனும் ஒன்றை வாங்குவது நல்லபடியாக நடக்கும். வாங்கியதும் நல்லபடியாக இருக்கும். அதுதானே முக்கியம். வாங்கிவிடலாம், வாங்கியது நன்றாக இருக்க வேண்டுமே, அதுவும் நன்றாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அன்பர்களே, சொல்லப்பட்ட நல்ல நாட்களில் நல்லபடியாக வேலை செய்து நல்லதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வாழ்த்துகிறோம். அதேபோல் சொல்லப்படாத நாட்களில் சற்று கவனமாக இருந்தால் நல்லது. வணக்கம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 15ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாள் அற்புதமான நாள். உங்கள் எண்ணத்திலே ஒரு தெளிவு, இந்த தெளிவின் காரணமாக செயலிலே ஒரு உன்னதம். இந்த நாள் தெளிவான ஒரு புத்தியோடு நிறைவாக ஒரு செயலை நீங்கள் செய்யும் நாளாக காட்டுகிறது. 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பண வரவு நன்றாக இருக்கிறது. உங்களது பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கிறது. வீட்டிலும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கிறது. பேச்சாலும் பணத்தாலும் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி. 18ஆம் தேதி சனிக்கிழமை இன்று ஒரு பேச்சு பேசுகின்றீர்கள். ஒரு வாசகம் என்றாலும் திருவாசகம் என்று சொல்வார்களே, அதை போல் ஒரு வார்த்தை பேசுகின்றீர்கள். அந்த வார்த்தை பொன்போல் பாதுகாக்கப்படும் மற்றவர்களால். அத்தகைய உயர்வான பேச்சு இன்று நீங்கள் பேசும் பேச்சு. 20ஆம் தேதி திங்கட்கிழமை
முயற்சியெல்லாம் முயற்சி அல்ல, வெற்றி தரும் செயலே முயற்சி. அது வெற்றியை கொடுக்க வேண்டும். அப்போதுதானே அந்த முயற்சிக்கு மதிப்பு. அப்படி மதிப்பு வாய்ந்த ஒரு முயற்சி இன்று உங்களால் மேற்கொள்ளப்பட்டு வெற்றியை பூரணமாக அனுபவிப்பீர்கள். அன்பர்களே, சொல்லப்பட்ட நல்ல நாட்களை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சொல்லப்படாத நாட்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இப்படி இருந்து நல்லதை பெற்று நீங்கள் நல்லபடியாக இருக்க வாழ்த்துகிறோம். வணக்கம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 16ஆம் தேதி வியாழக்கிழமை நன்றாக இருக்கிறது. உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். சிலர் அந்த முயற்சி செய்யாமலேயே இருப்பார்கள். அவர்களுக்கு அடுத்தவர் முயன்று உங்களை உயர்த்துவார். எப்படியோ இன்று நீங்கள் உயர்வீர்கள். 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் நாளாக காட்டுகிறது. ஒரு முக்கிய பணி, யார் தகுதியானவர் என்ற தேடல் மேலிடத்தில் நடக்கிறது. உங்களை தேர்ந்தெடுப்பார்கள். இதன் பொருள் தகுதியானவர் நீங்கள்தான் என்று அவர்கள் முழுமையாக நம்புகின்றார்கள் என்று அர்த்தம். 19ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு தெம்பூட்டும் நாள். தேவைப்பட்டதை விட அதிகமாக ஒரு பணம் வந்து அப்படி சற்று அளவுக்கு மீறிய பணத்தை பெற்ற காரணத்தால் ஏற்படுமே ஒரு தெம்பு. அந்த தெம்பு இன்று உங்களுக்கு ஏற்படுகிறது. 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் வெற்றி உண்டு. நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். சிலர் இப்படி நடந்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள், செயல்படாமல். அதுவும் நடக்கிறது. இதுதான் நல்ல நாள். இப்படிப்பட்ட ஒரு நல்லது இன்று உங்களுக்கு உண்டு. அன்பர்களே, சொல்லப்பட்ட நல்ல நாட்களில் உழைத்து நன்னிலை பெறுங்கள். சொல்லப்படாத நாட்களில் சற்று கவனமாக இருங்கள். மற்றபடி எல்லா நன்மைகளையும் பெற்று நீங்கள் நல்லபடியாக இருக்க வாழ்த்துகிறோம். வணக்கம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நாள் இந்த நாள். நீங்களே எதிர்பாராத வகையில் ஒரு உயர்ந்த இடத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். அந்த நல்ல செய்தியை கேட்டதும் நீங்கள் கிள்ளி பார்த்து கொள்வீர்கள், இது கனவா நனவா என்று. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு உயர்வு இன்று உங்களுக்கு கிடைக்கும். 18ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நாள். உங்கள் லட்சியம் ஈடேறும் நாள். சில நாட்களாகவோ பல நாட்களாகவோ ஒரு லட்சியம் கனன்று கொண்டிருந்தது உங்கள் உள்ளத்தில். அந்த லட்சியம் இன்று நிறைவேறும். 20ஆம் தேதி திங்கட்கிழமை. ஒரு சில கேள்விகளுக்கு விடை தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு சரியான ஒரு தீர்வை
நீங்கள் சொல்லும் நாள். நீங்கள் சொல்லியதால் அவர்கள் ஒரு நன்னிலை பெறுவார்கள். அன்பர்களே, சொல்லப்பட்ட நல்ல நாட்களில் நல்லபடியாக வேலை செய்து நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லப்படாத நாட்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் பெற்று நல்லபடியாக இருக்க வாழ்த்துகிறோம். வணக்கம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 15ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நாள் இந்த நாள். நெடு நாட்களாக நீங்கள் விரும்பிக் கொண்டிருந்த ஒரு நற்செய்தி இன்று உங்கள் காதில் வந்து தேனாக பாயும். அந்த ஒரு இனிமையான விஷயம், நல்ல விஷயம் இன்று நடக்கும். 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. உங்களுக்கு உயர்வு உண்டு. தகுதியானவர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணம் காட்டப்பட்டோ நீங்கள் இன்று உயர்வீர்கள். எண்ணத்தில் தெளிவு, செயலில் நேர்த்தி இன்று உங்களிடம் காணப்படும். 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பண வரவு நன்றாக இருக்கிறது. நெடு நாட்களாக வராமல் இருந்த பணம் கூட இன்றைய தினம் உங்களிடம் வரும். அதேபோல் பேச்சிலும் ஒரு கண்ணியம் தெரிகிறது. இந்த கண்ணியம் உங்களை இன்று காப்பாற்றும். அன்பர்களே, சொல்லப்பட்ட நல்ல நாட்களில் நீங்கள் நல்லபடியாக வேலை செய்து நன்மையை பெருக்கிக் கொள்ள வேண்டும். சொல்லப்படாத நாட்களில் சற்று கவனமாக இருங்கள். இன்றைய தினம் நல்லவைகளை பெற்று நல்லபடியாக நீங்கள் இருக்க வாழ்த்துகிறோம். வணக்கம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 15ஆம் தேதி புதன்கிழமை. லாபம் தரும் நாளாக இருக்கிறது. இந்த லாபம் என்பது ஏதோ கொஞ்சமாக கிள்ளி தருவதை அல்ல, அள்ளி கொடுப்பதை பெறுவதை போன்று இருக்கும். நல்ல நாள். 16ஆம் தேதி வியாழக்கிழமை. ஒரு நல்ல செய்தி வருகிறது. ஒரு சுப செலவு நடக்கிறது. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடித்தார் போல் இன்று இந்த சம்பவம் உங்களுக்கு அரங்கேறும். 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நேற்று சொன்ன நல்லவைகள் இன்றும் தொடரும். நல்லதை கேட்பது நடக்கும். ஒரு சுப செலவு, சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடித்தார் போல் அதுவும் நடக்கும். இந்த நிலை இன்றைய தினம் மதியம் 1 மணி வரை உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். 20ஆம் தேதி திங்கட்கிழமை. இது நாள் வரை சற்றே குழம்பிக் கொண்டிருந்த உங்கள் உள்ளம், எதை செய்வது, எப்படி செய்வது, செய்யலாமா வேண்டாமா என்று சற்றே குழம்பிக் கொண்டிருந்த உங்கள் உள்ளம் தீர்மானமான ஒரு நல்ல முடிவை எடுப்பது இன்று. அதன்படி செயல்பட்டு நன்மையை பெறுவீர்கள். அன்பர்களே, சொல்லப்பட்ட நல்ல நாட்களில்
சிறப்பாக செயல்பட்டு நல்லதை நீங்கள் பெற வேண்டும். சொல்லப்படாத நாட்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். எல்லாம் பெற்று நீங்கள் நல்லபடியாக இருக்க வாழ்த்துகிறோம். வணக்கம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 15ஆம் தேதி புதன்கிழமை லாபம் தரும் நாள். சற்று அதிகமான லாபத்தை தருகின்ற நாள். உழைப்பு குறைவு, பெறுகின்ற ஊதியம் நிரம்ப. அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள். 16ஆம் தேதி வியாழக்கிழமை. நேற்று சொன்ன அந்த லாப கணக்கு இன்றும் தொடர்கிறது. ரெட்டிப்பு மகிழ்ச்சி போல் ரெட்டிப்பு நன்மை உங்களுக்கு. 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். நல்ல செய்தி கிடைக்கும் நாள். எல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயம், இனி நமக்கு வராது என்று எண்ணி நீங்களே கைவிட்ட உங்களுக்கு வர வேண்டிய ஒரு தொகை பணம் இன்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு. 18ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நாள் இந்த நாள். உங்களது உண்மையான நல்ல குணத்தை அறிய வேண்டியவர்கள் அறிந்து உங்களை போற்றும் நாள். அந்த முக்கியமானவர்கள் போற்றினால் பல நன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கும் உங்களுக்கு. அத்தகைய நாளை இந்த நாள் உருவாக்கி உங்கள் கையில் குடிக்கிறது. அன்பர்களே, சொல்லப்பட்ட நல்ல நாட்களில் கவனமுடன் இருந்து செயல்பட்டு நன்மைகள் பல நீங்கள் பெற வேண்டும். சொல்லப்படாத நாட்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி நல்ல பணிகளை தொய்வில்லாமல் ஆற்றி பல நன்மைகளை நீங்கள் பெற்றிட வாழ்த்துகிறோம். வணக்கம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 15, 16, 17, 19 தேதிகள் நல்லபடியாக இருக்கின்றன. 15ஆம் தேதி புதன்கிழமை லாபம் கிட்டும் நாளாக காட்டுகிறது. உங்களுடைய எதிர்பார்ப்பிற்கும் மேலாக நல்ல லாபம் வரும் என்று சொல்லுகிறது. நல்ல நாள் இந்த நாள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 16ஆம் தேதி வியாழக்கிழமை. வழக்கமாக பெரியோர் சொல்வதை சிறியோர் கேட்பார். பெரியவங்க சொல்கிறத சின்னவங்க கேட்பாங்க. இன்று உங்கள் நிலை தலைகீழ். நீங்கள் சொல்வதை உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர் கேட்பார் என்றால் அந்த அளவுக்கு தகுதியான ஒரு கருத்தை நீங்கள் சொல்லுவீர்கள். இன்று 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தகுந்த ஒரு யோசனையை, வெற்றி தரும் ஒரு யோசனையை உங்களிடம் விரும்பி கேட்போரிடம் நீங்கள் சொல்லும் நாள் இந்த நாள். அந்த யோசனையை கேட்டு அவர் நடந்து அவர் வெற்றியை பெறுவார். அதை நீங்கள் கண்டு மகிழ்வீர்கள். 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நாள்.
நீங்கள் விரும்பும் ஒரு செய்தி வந்து சேரும் நாள். எந்த ஒரு செலவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ அந்த செலவு இன்று உங்களால் செய்யப்படும். அன்பர்களே, சொல்லப்பட்ட நல்ல நாட்களை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சொல்லப்படாத நாட்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் நன்னிலை பெறுவதற்கு நாங்கள் வாழ்த்துகிறோம். வணக்கம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20ஆம் தேதி இந்த நாட்கள் நன்றாக இருக்கிறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நாள், வெற்றியை கொடுக்கும் நாள். ஒரு பெரிய மனிதருக்கு கொடுக்கின்ற மரியாதையைப் போல் இன்று பலர் உங்களுக்கு கொடுப்பார்கள். 18ஆம் தேதி சனிக்கிழமை லாபம் உண்டு. ஓரளவு கிடைத்தால் போதும், வெள்ளிக்காசுகள் போதும் என்று நினைத்திருந்த உங்களுக்கு கிடைத்ததென்னமோ தங்க காசுகள். 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். நெடு நாட்களாக அறிய முடியாது இருந்த ஒரு இரகசிய தத்துவம் இன்று உங்களுக்கு தெரிய வரும். 20ஆம் தேதி திங்கட்கிழமை. சில நாட்களுக்கு முன்பு உங்கள் கைவிட்டு போன உங்கள் பொருள், மதிப்புமிக்க ஒரு பொருள், எங்கு தேடியும் கிடைக்காத அந்த பொருள் இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மற்றும் என்ன காரணம் என்று தெரியவில்லை, ஒரு சந்தோஷம் உங்கள் மனதில் இன்று இருக்கிறது. அன்பர்களே, சொல்லப்பட்ட நல்ல நாட்களில் நல்லபடியாக நீங்கள் உழைத்து நல்லதை பெற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லப்படாத நாட்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். எல்லா வளமும் பெற்று நீங்கள் வாழ்ந்திட வாழ்த்துகிறோம். வணக்கம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 15, 18, 19, 21 இந்த நாட்கள் நன்றாக இருக்கின்றன. இந்த வாரத்தில் 15ஆம் தேதி புதன்கிழமை உங்களுக்கு வரவேண்டியவையெல்லாம் வருவதாக காட்டுகிறது. இதோ என்று இழுத்தடித்த பல விஷயங்கள் இதோ என்று உங்கள் கைகளுக்கு வந்து சேரும். 18ஆம் தேதி சனிக்கிழமை செய்யும் வேலையால் நீங்கள் சிறப்படையும் நாள் இந்த நாள். மற்றவர்கள் செய்ததை விட சிறப்பாக ஒரு வேலையை நீங்கள் செய்ததால் பாராட்டப்படுவீர்கள், பரிசும் கிடைக்கலாம். 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள், மதிப்பு மிக்க நாள். குடும்பத்திலே ஒரு பெரிய அண்ணனுக்கு இளைய சகோதரங்கள் எந்த அளவு மதிப்பு கொடுப்பார்களோ அந்த மதிப்பை உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள். 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நன்றாக இருக்கிறது. உங்களை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஒரு சிலர் ஊர் முழுவதும் பரப்புவார்கள். ஏனென்றால்
அவர்கள் மனம் மகிழும்படி சில நல்ல செயல்களை நீங்கள் செய்து முடித்தமையா இது இன்று நடக்கும். அன்பர்களே, சொல்லப்பட்ட நல்ல நாட்களில் பல நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லப்படாத நாட்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருந்து நன்மைகளை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வாழ்த்துகிறோம். வணக்கம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 15, 19, 20 இந்த நாட்கள் உங்களுக்கு நல்ல நாட்கள், பல நன்மைகளை செய்யும் நாட்கள். 15ஆம் தேதி புதன்கிழமை, தொழில்துறையில் அசுர வளர்ச்சி. ஏதேனும் ஒரு இடத்தில் நீங்கள் வேலை செய்வதாக இருந்தால் உங்கள் வேலையை பார்த்து உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் மகிழ்ச்சியும் திகைப்பும் ஒருங்கே அடைவார்கள். இது நடக்கும். 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நல்ல லாபம் உண்டு. உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் அவர்களுடைய மனதில் இன்று ஒரு எண்ணம் தோன்றும், இவனை நாம் விட்டுவிடக்கூடாது என்ற ஒரு நல்ல அபிப்பிராயம் உங்கள் மேல் தோன்றும். 20ஆம் தேதி திங்கட்கிழமை, லாபம் பெறும் நாள். நல்லபடியாக லாபம் வருகிறது. இந்த வாரம் மதிப்பு, பணம் இந்த இரண்டிற்கும் பஞ்சம் இல்லை. அன்பர்களே, சொல்லப்பட்ட நல்ல நாட்களில் பல நன்மைகளை நீங்கள் வரவழைத்துக் கொள்ளுங்கள். சொல்லப்படாத நாட்களில் கொஞ்சம் கவனம் வையுங்கள். மற்றபடி எப்போதும் நீங்கள் நன்றாக இருக்க வாழ்த்துகிறோம். வணக்கம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் 15, 16, 17, 21 இந்த நாட்கள் நன்றாக இருக்கின்றன. 15ஆம் தேதி புதன்கிழமை, நல்ல நாள். இந்த நாள் உத்தியோகம் புருஷ லட்சணம். அந்த லட்சணம் இன்று நன்றாக இருக்கிறது. உங்களது லட்சணத்தை அதிகப்படுத்துகின்ற வகையில் இந்த நாள் இருப்பதால் இந்த நாள் நல்ல நாள். 16ஆம் தேதி வியாழக்கிழமை, நல்ல நாள். தொழில் ஸ்தானத்தில் ஒரு புரட்சி நீங்கள் செய்யும் நாள். இதுவரை கையாளப்பட்ட ஒரு வித்தை கால தாமதத்தை தருவதால் விரைவில் முடியும் வண்ணம் நீங்கள் ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்தி புகழ் பெறும் நாள். 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, நல்ல நாள். லாபம் உண்டு. மதிப்புடன் வாழ்வதுதான் சிறப்பு. அந்த மதிப்பு இன்றைய தினம் நல்லபடியாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நல்ல நாள் இந்த நாள். 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, லாபம் அருவி போல் வருகிறது. இன்றைய தினம் நீங்கள் பெறும் லாபம் இன்னும் பல காலத்துக்கு உங்களால் நினைவு கூறப்படும். நல்ல நாள். அன்பர்களே, சொல்லப்பட்ட நல்ல நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் நாட்களாக இருப்பதால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்லபடியாக.
சொல்லப்படாத நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். இந்த வாரம் நல்ல வாரமாக உங்களுக்கு அமைய வாழ்த்துகிறோம். வணக்கம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் 15, 17, 18, 21 இந்த நாட்கள் நன்றாக இருக்கின்றன. 15ஆம் தேதி புதன்கிழமை நன்றாக இருக்கிறது. ஒரு உயர்ந்த இடம் உங்களுக்கு இன்று கிடைக்கும். சென்ற இடமெல்லாம் கற்றோருக்கு சிறப்பு என்று சொல்வார்கள். இன்று நீங்கள் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும். மதிப்பு கிடைக்கும் நாள் இந்த நாள். 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நாள். உத்தியோகத்தில் பெருமை கிடைக்கும். உத்தியோக விஷயத்தில் சாதகமான பலன்கள் இன்று உங்களுக்கு நடக்கும். நல்ல நாள். 18ஆம் தேதி சனிக்கிழமை ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள். இது ஒரு புண்ணிய காரியம், தர்மம் மிகுந்த ஒரு காரியம். இதை நீங்கள் செய்தமையால் நல்ல மதிப்பு ஏற்படுகிறது. இந்த நாள் ஒரு புண்ணியத்தை நீங்கள் தேடிக்கொள்ளும் நாள். 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எதிர்பார்த்ததை விட பல நன்மைகளை நீங்கள் பெறும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. ஏதோ 1-2 நன்மைகள் வரும் என்று எதிர்பார்த்தீர்கள். அடுக்கடுக்காய் அணிவகுத்து வருகின்றன பல நன்மைகள் உங்களை தேடி. அன்பர்களே, நல்ல நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதேபோல் சொல்லப்படாத நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நல்லவைகளை அனுபவித்து நல்லவைகளை பெற்றுக்கொள்ள வாழ்த்துகிறோம். வணக்கம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் 16, 17, 19 இந்த தேதிகள் உங்களுக்காக நன்மையை செய்ய காத்திருக்கின்றன. 16ஆம் தேதி வியாழக்கிழமை அதிர்ஷ்டமான நாள். இந்த நாள் நீங்கள் சாதாரணமாக இருக்கும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த உங்கள் எதிர்பார்ப்பு மிகவும் பெரிதாக விலை மதிப்பற்றதாக இருக்கும். உதாரணத்திற்கு கிளர்க்கு வேலைக்கு விண்ணப்பித்தவருக்கு மேனேஜர் வேலை கிடைத்தால் அப்படி இருக்கும். இன்று 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு. சில நாட்களாக உங்களது உண்மைக்கு போதிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை. ஓரளவு நீங்களும் கவலைப்பட்டது உண்டு. ஆனால் இன்று அந்த கவலை போகும், மகிழ்ச்சி வரும். காரணம், உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நாள். 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கிறது. வேலை இல்லாதோருக்கு வேலை, வேலையில் இருப்போருக்கு பதவி உயர்வு. வேறு எந்த வகையிலோ தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கிறது இன்று. அன்பர்களே, இந்த வாரம் சொல்லப்பட்ட நல்ல நாட்களை
நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்லப்படாத நாட்களில் சற்று கவனமாக இருங்கள் போதும். எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற வாழ்த்துகிறோம். வணக்கம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, 20ஆம் தேதி இந்த நாட்கள் மிக மிக நன்றாக இருக்கின்றன. இந்த வாரத்தில் உங்களுக்கு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, நல்ல நாள். உங்கள் புகழை பாடுவதற்கு பெருமைப்படுகின்றவர்கள் இருப்பார்கள் என்று பார்த்து கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது. புகழுதல், புகழ்ச்சி என்பது உச்சகட்ட யோகம். அந்த யோகத்தை இன்று பெறுவீர்கள். 18ஆம் தேதி சனிக்கிழமை, நல்ல நாள். இந்த நாள் தெய்வீக பிறப்பு போன்று உங்களை ஒரு சிலர் கருதுவார்கள். அப்படி என்றால் நீங்கள் செய்யும் ஒரு சில செயல்கள் அவர்களுக்கு பெருத்த நன்மையை ஏற்படுத்தியதால் உங்களை இப்படி நினைப்பார்கள். எப்படியோ புகழ் கூடும். 20ஆம் தேதி திங்கட்கிழமை, இவர்களுக்கு தொழிலில் உச்சகட்ட அபிவிருத்தி ஏற்படும். ஒரு சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிட்டும். எதை செய்தாலும் ஒழுங்காக நேர்த்தியாக செய்து புகழ் பெறும் நாள் இந்த நாள். அன்பர்களே, சொல்லப்பட்ட நல்ல நாட்களில் நீங்கள் நல்லபடியாக நடந்து நன்மையை பெருக்கிக் கொள்ள வேண்டும். சொல்லப்படாத நாட்களில் கொஞ்சம் கவனம் வேண்டும். நீங்கள் நல்லபடியாக இருப்பதற்கு எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம், வாழ்த்துகின்றோம். வணக்கம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 15ஆம் தேதி, 19ஆம் தேதி, 21ஆம் தேதி இந்த நாட்கள் மிக மிக நல்லபடியாக இருக்கின்றன. உங்களுக்கு 15ஆம் தேதி புதன்கிழமை, திடீரென்று ஒரு எண்ணம் உதயம். இதை செய்தால் என்ன என்று செய்கின்றீர்கள். உள்ளுணர்வு தூண்டலால் செய்கின்றீர்கள். பல நன்மைகளை பெறுகின்றீர்கள். இன்றைய தினம் உங்கள் உயர்வுக்கு உங்கள் உள்ளுணர்வு வேலை செய்கிறது. 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நல்ல நாள். அதிர்ஷ்டம் உள்ள நாள். பலர் தேடினார்கள், பலர் செய்தார்கள், பலர் முயன்றார்கள். யாருக்கும் கிடைக்காத ஒரு அருமையான வெற்றி இன்று உங்களுக்கு கிடைக்கிறது. புதையல் உங்கள் கண்களுக்கு மட்டும் தெரிந்தாற்போல் அத்தகைய அதிர்ஷ்டம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டம். 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தொழில் ஸ்தானம் வலுத்து காணப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் ஒரு வேலையால் பலருக்கும் நன்மை, உங்களுக்கும் நன்மை, பலருக்கும் நன்மை. இந்த நன்மையை அனுபவித்தவர்கள்
உங்களை பாராட்டுகின்றார்கள் வழக்கம் போல். இது நடக்கும். அன்பர்களே, சொல்லப்பட்ட நல்ல நாட்களில் அந்த நாட்களை நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்லப்படாத நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் நல்லபடியாக இருக்க வாழ்த்துகின்றோம். வணக்கம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் 16, 17, 20 இந்த தேதிகள் உங்களுக்கு நன்மை செய்யவே காத்திருக்கின்றன. 16ஆம் தேதி வியாழக்கிழமை, புதிதாக நீங்கள் தொடங்கும் ஒரு வேலை, ஒரு புது தொடக்கம் அமோக வெற்றியை கொடுக்கும். ஒரு சிலருக்கு இது நாள் வரை புரியாதிருந்த ஒரு புதிர் விலகும். இந்த நன்மை நடக்கும். 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, இந்த நாள் மிக மிக நல்ல நாள். அறிய வேண்டியவைகளை அறிந்து தான் செல்ல வேண்டிய நல்ல பாதையை நீங்கள் கண்டுகொள்ளும் நாளாக காட்டுகிறது. இந்த புதிய பாதை, இந்த புதிய வழிதான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். 20ஆம் தேதி திங்கட்கிழமை, அதிர்ஷ்டமான நாள். 1000ல் ஒருவனாக 1000 பேர் இருக்கின்றார்கள், அதில் ஒருவர்தான் தேர்ந்தெடுக்க முடியும் என்ற நிலையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். அத்தகைய அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு உண்டு. அன்பர்களே, சொல்லப்பட்ட நல்ல நாட்களை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி முன்னேற வேண்டும். சொல்லப்படாத நாட்களில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது, பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ வாழ்த்துகிறோம். வணக்கம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் 15ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, 21ஆம் தேதி நல்ல நாட்கள். உங்களை நல்லபடியாக ஆக்கும் நாட்கள் இந்த நாட்கள். 15ஆம் தேதி புதன்கிழமை, ஒரு மங்கள காரியம், திருமணம் போல் சில மங்கள காரியம் இன்று நல்லபடியாக நடக்கும். அந்த மங்கள காரியம் உங்களுக்காக கூட இருக்கலாம். நல்ல நாள் இந்த நாள். 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஒரு புது உறவு, ஒரு புது தொடக்கம் இன்று நீங்கள் காண்பவைகளாக இருக்கும். அவைகள் உங்களுக்கு நன்மை செய்பவைகளாக இருக்கிறது. நல்ல நாள். 18ஆம் தேதி பிறந்தவருக்கு நல்ல நாள் இந்த நாள். இன்றைய தினம் நீங்கள் அறிய வேண்டிய உண்மையை அறிந்து கொள்வதில் வெற்றி. இது நாள் வரை சரியில்லாததை போல் தோன்றிய ஒன்று உண்மையில் சரியானதுதான் என்பதை அறிந்து கொள்ளும் ஒரு வழியும் நடக்கும். நல்லதொரு மாற்றம் இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு. 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள். பலர் பாராட்டுவார்கள். செல்வத்துக்கு பஞ்சமே இல்லை.
இது நாள் வரை சாதாரண நிலையில் இருந்த நீங்கள் இன்று முதல் உயர்த்தப்படுவீர்கள். இந்த நன்மை நடக்கும். அன்பர்களே, சொல்லப்பட்ட நல்ல நாட்களில் அந்த நாட்களை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சொல்லப்படாத நாட்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி எல்லா வளமும் நீங்கள் பெற வாழ்த்துகிறோம். வணக்கம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 15, 16, 17, 19 இந்த தேதிகள் உங்களுக்கு நன்மையை செய்யும் நாட்கள். 15ஆம் தேதி புதன்கிழமை. போட்டியில் வெற்றி, பந்தயத்தில் வெற்றி, வழக்கில் வெற்றி. இந்த நாள் ஏதோ ஒரு துறையில் ஏதோ ஒரு வகையில் வெற்றியை அனுபவிப்பீர்கள். 16ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாள் ஒரு புது மார்க்கத்தை கண்டுபிடிப்பீர்கள். ஒரு சிலருக்கு உடல் உபாதை நீங்கலாம் அல்லது குறையும். ஒரு சிலர் கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடலாம். மொத்தத்தில் பிடித்திருந்த ஒரு பீடை அகலும் நாள். 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நாள். இந்த நாள் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கலாம், அல்லது ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் நடத்தி வைக்கலாம். ஏதோ ஒன்று ஒரு நல்ல விஷயம், அந்த விஷயத்தால் ஒரு நல்ல அனுபவம் உங்களுக்கு ஏற்படும். 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அருமையான நாள். இந்த நாள் ஒரு புது உறவு வருகிறது. உங்களால் தவிர்க்க முடியாத அளவுக்கு அந்த உறவால் உங்களுக்கு நன்மை உண்டு. அலுவலகத்திலே ஒரு புதிய நண்பர் வருகிறார், சந்திக்கின்றீர்கள், பேசுகின்றீர்கள். அவரால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். அன்பர்களே, நல்ல நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சொல்லப்படாத நாட்களில் சற்று கவனம் வேண்டும். நீங்கள் நல்லபடியாக வாழ, சந்தோஷமாக இருக்க வாழ்த்துகிறோம். வணக்கம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 15, 16, 17, 18, 20 இந்த நாட்கள் உங்களுக்கு நன்மையை செய்யும் நாட்கள். குறித்து கொள்ளுங்கள். 15ஆம் தேதி புதன்கிழமை. வெற்றி கிடைக்கும் நாள். அது எந்த துறையில் எப்படிப்பட்ட போட்டியாகவோ எதுவாகவோ இருக்கட்டும், உங்களது செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். 16ஆம் தேதி வியாழக்கிழமை. இரக்க உணர்வு மேலிடும் நாள். நலிந்தோர் ஒருவரை பார்த்து நீங்கள் உதவிடும் நாள். சொல்லப்போனால் இந்த நாள் நீங்கள் நல்ல ஒரு இறை தொண்டு புரியும் நாள். 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஒரு மங்கள காரியத்தை நீங்கள் நிறைவேற்றும் நாள். வீடு, திருமணம் போன்றவை மங்கள விஷயங்கள்.
இந்த விஷயங்களை நீங்கள் நல்லபடியாக முடித்து வைக்கும் நாள், அல்லது இவைகள் ஏதோ ஒன்று உங்களுக்கும் நல்லபடியாக நடக்கலாம். 18ஆம் தேதி சனிக்கிழமை. உறவுகளால் சந்தோஷம் அடையும் நாள். ஒரு நெருங்கிய உறவை நீங்கள் கைவிடாத நாள் இந்த நாள். அதாவது அவர் கஷ்டத்தை நீங்கள் போக்குவீர்கள் என்று அர்த்தம். நல்ல நாள், மன திருப்தியை கொடுக்கும் நாள். 20ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நாள், தேடியது கிடைக்கும் நாள். உங்கள் கேள்விக்கு விடை காண முடியாமல் இருந்த உங்கள் கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கும் நாள். அன்பர்களே, சொல்லப்பட்ட நல்ல நாட்களில் நீங்கள் நல்லபடியாக நடந்து நல்லதை பெற வேண்டும். சொல்லப்படாத நாட்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் நல்லபடியாக இருப்பதற்கு வாழ்த்துகிறோம். வணக்கம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 15, 16, 17, 19, 21 இந்த தேதிகள் உங்களுக்கு நன்மையை செய்யும். 15ஆம் தேதி புதன்கிழமை. புகழ் கூடும் நாள். இந்த நாளில் நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்துவீர்கள். 16ஆம் தேதி வியாழக்கிழமை. வந்துவிட்ட கஷ்டங்களை நீங்கள் வெற்றிகரமாக போக்கும் நாள். கஷ்டம் எல்லோருக்கும் வரும், நீக்குவதுதான் சிறப்பு. அந்த சிறப்பு இன்று உங்களுக்கு ஏற்படும். 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வெற்றி திருநாள். இன்றைய தினம் எந்த வேலையை செய்தாலும், எதற்காக செய்தாலும் அதில் வெற்றி உண்டு. 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. மங்கள காரியம் ஒன்றை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள். திருமண ஒப்பந்தம் ஏற்படலாம், திருமணமே நடக்கலாம், வீடு வாங்கலாம், வாங்கும் முயற்சியில் வெற்றி அடையலாம். இப்படிப்பட்ட நல் நிகழ்வுகளுக்கு இந்த நாள் வெற்றி தரும் நாள். 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஒரு புது தொடக்கம் இன்று ஆரம்பம் ஆகிறது உங்களால். இந்த புது தொடக்கம் எப்படி இருக்கும்? நன்றாக இருக்கிறது. ஆலமரம் போல் விழுதுகள் பல கண்டு செழித்து ஓங்கும் இன்றைய எண்ணமும் தொடக்கமும். அன்பர்களே, நல்ல நாட்களை நன்கு நீங்கள் கையாண்டு நல்லதை பெற வேண்டும். சொல்லப்படாத நாட்களில் கொஞ்சம் கவனம் வேண்டும். நீங்கள் எல்லா வளமும் பெற்றிட வாழ்த்துகிறோம். வணக்கம்.